அல்ஹம்துலில்லாஹி வகஃபா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மல்லா நபிய பாதா வாலா அலிஹி வஸாபி அஜ்மஈன் அம்மா பாத். قال الله تعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رجال يحبون أن يتطهروا والله يحب المطهرين صدق الله العظيم وصدق رسول النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அளவற்ற அல்லாஹ்வின் நிகரில்லா அன்புடையமாகிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் திருப்புகழால் துவங்குகின்றேன். சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் மீதும், அன்னாரை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தாபீன்கள், குறிப்பாக இந்த ஃபஜர் தொழுகைக்கு வருகை தந்திருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வின் அருள் என்றென்றும் நின்று நிலவட்டமாக ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அருளே, உலகத்தில் இருக்கின்ற அனைத்து நாகரிகங்கள் உலகத்தில் எவ்வளோ நாகரிகங்கள் ஃபேஷன் இருக்குது, எல்லாமே நதிக்கரையில் தான் துவங்கியது. அப்படின்னா தண்ணி இருக்கிற இடத்துல தான் துவங்கியது. ஆனால் இஸ்லாமுடைய நாகரிகம், இஸ்லாமுடைய வரலாறும் பாலைவனத்தில் துவங்கியது. இதுதான் வரலாறு. உலகத்தில் எத்தனை நாகரிகங்கள் இருக்கின்றதோ, எத்தனை ஃபேஷன் இருக்குதோ, எல்லாமே நதிக்கரையில், கடலோரம் நதிக்கரையில் தான் துவங்கியது. ஆனால் இஸ்லாம் என்ற மார்க்கமும் இஸ்லாம் என்ற நாகரிகமும் பாலைவனத்தில் துவங்கியது. ஏன்னா பாலைவனத்தில் துவங்கினாலும் ஒரு சுத்தத்திற்கின்ற ஒரு தனி அந்தஸ்தை இஸ்லாம் வழங்கி இருக்கின்றது. சுத்தத்தை வற்புறுத்தி இருக்கின்றது, சுத்தமாக இருக்கின்றது. ஆனால் எந்த மதத்திலும் சுத்தத்திற்காக எந்த ஒரு வற்புறுத்தலும் இல்லை. இஸ்லாத்தில் மட்டும்தான் 24 மணி நேரம் நீங்கள் சுத்தமாக இருங்கள், கை கால் கழுவி கொண்டு இருங்கள் என்று ஒதுவோடு இருங்க அப்படின்னு சொல்லி இஸ்லாம் மட்டும்தான் சொல்லி. இது இஸ்லாமுக்கு மட்டும்தான் சொந்தம். இது சுத்தம் என்பது 5 வேளை நீங்கள் சுத்தமாக இருங்க, 24 மணி நேரம் ஒதுவோடு இருங்க அப்படின்னு. ஆனால் எந்த மதத்திற்கும் இது என்ன செய்தார், சொந்தம் இல்லை. இன்னைக்கு யாருமே இது என்ன செய்ய மாட்டாங்க, வற்புறுத்த மாட்டாங்க. எந்த மதமும் ஏதோ குளிச்சுமா கொண்டோமா அவ்வளோதான். ஆனால் இஸ்லாம் என்பது 24 மணி நேரம் நீங்கள் என்ன செய்யுங்க, சுத்தமாக இருங்க அப்படின்னு சொல்லியிருக்கின்றது. எந்த அளவுக்குன்னு சொன்னால், துஹூரு ஷத்ருல் ஈமான் அவ் கமா கால் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், சுத்தம் என்பது ஈமானுடைய பாதி பங்குன்னு சொல்லுதெல்லாம் இஸ்லாம். இப்போ ஈமானுக்கும் இஸ்லாமுக்கும் வித்தியாசம் என்னன்னா, ஈமான் என்பது நம்பிக்கை. ஈமான் என்பது ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிர். நம்ம சின்ன வயசில் படிச்சிருப்போம். ஈமான முஜ்மல், ஈமான முஃபஸ்ஸல். அல்லாஹ்வை முழுமையாக நம்புது. இரண்டாவது வானவர்களை நம்புவது. மூன்றாவது வேதங்களை நம்புவது. நான்காவது நபிமார்களை நம்புவது. ஐந்தாவது இந்த உலகத்திலும் மறுமையிலும் நடக்கக்கூடிய எல்லாமும் அனைத்து நல்லதும் கெட்டதும் அல்லாஹ்வின் மூலமாக நடக்கின்றது. ஆறாவது மறுமை நாளை நம்புவது. இது ஈமான். இஸ்லாம் என்றால் செயல்பாடுகள். அஞ்சு கடமை நிறைவேற்றி தான் இஸ்லாம். நம்பிக்கை தான் ஈமான். இப்போ 5 வேளை தொழுவது, 1 தொழுவது, 2வது நோன்பு, 3வது ஜக்காத், ஹஜ்ஜு, கலிமாவது, இதெல்லாம் செயல்பாடுகள். ஆனால் சுத்தத்தை செயல்பாட்டில் தான் இஸ்லாம் கொண்டு வரணும். ஏன்னா செயல்பாடு தான் இஸ்லாம். நம்பிக்கைனா அல்லாஹ் நம்புறது, மறுமை நாளை நம்புறது. நம்பிக்கையில சுத்தத்தை கொண்டு வந்திருக்கிறது மார்க்கம். இஸ்லாத்தில் வரக்கூடிய மார்க்கம் நம்பிக்கையில், ஈமான்ல வந்துருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு சுத்தத்தை வற்புறுத்துகின்றது. ஏன்னா அல்லாஹ் யுஹிப்புல் முத்தஹீன், அல்லாஹ் சுத்தமானவன், சுத்தத்தை அல்லாஹ் விரும்புகின்றான். இன்னொரு ஹதீஸ்ல வருது, அல்லாஹ் அழகானவன், அல்லாஹ் அழகை விரும்புகின்றான். அப்படின்னா சுத்தத்தை அல்லாஹ் விரும்புகின்றான். அதனால சுத்தத்திற்கு ஒரு ரொம்ப ஆழமாக வற்புறுத்துகின்றது இஸ்லாம். ஈமான் கூட சுத்தத்தை சேர்த்து விட்டது. ஆனால் இஸ்லாத்துக்கு கூட தான் சுத்தம் இருக்கணும். இஸ்லாத்துக்குள்ளே எல்லாம் வந்துடலாம். ஆனால் ஈமான்தாரி இருக்குது தான் கஷ்டம். கடைசி வரைக்கும் ஒரு மனிதனுடைய வாழ்வு இஸ்லாத்துக்குள்ளே வந்துடலாம். ஆனால் ஈமான்தாரியாக கடைசியில் இருக்கணும். அதான் ஈமான் வலிமையானது இஸ்லாத்தோட. இதில் கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லவர்களே, ஆகையால எவ்வளோ விஷயத்தை என்ன செய்யுது இது இஸ்லாம் வற்புறுத்துக்கிட்டது. அதை ஒன்றுனா எந்த அளவுக்குன்னு சொன்னால், சுத்தமாக இருந்து நீங்கள் செய்யக்கூடிய துவாவை அல்லாஹ் தஆலா உடனே ஏற்றுக்கொள்கிறார்.
அதான் சுத்தத்திற்கு மிக அடித்தளமாக இருக்கக்கூடியது ஒழு. இது ஒழு என்பது இந்த உலகத்தில் மட்டும் பயன் இருக்கக்கூடியது இல்லை, நாளை மறுமையிலும் இந்த ஒழு என்பது பயனளிக்கும். இந்த உலகத்தில் மட்டும் அதனுடைய பலன் இல்லை, நாளை மறுமையிலும் ஒதுவுடைய பலன் நாளை மறுமையிலும் இருக்கின்றது. இத்தனை சிறப்பு இருக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்பட்டது, உங்களுடைய சமூகத்தை உங்களுடைய உம்மத்தை நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீர்கள்? நாளை லட்ச கோடிக்கணக்கான எண்ணில் அடங்காத மக்கள் இருப்பாங்களே மறுமையில் மஹ்ஷர் மைதானத்தில், அந்த நேரத்தில் இவங்க தான் உங்களுடைய உம்மத்தி அப்படின்னு நீங்கள் எப்படி கண்டுகொள்வீங்க அப்படின்னு கேட்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னுடைய சமூகத்தை நான் ஒழுவின் அடையாளமாக நான் கண்டுகொள்வேன். ஏன்னா ஒழு செய்யும் மூலியமாக அவனுடைய கண்ணு பிரகாசிக்கும், அவனுடைய முகம் வெளிச்சமாக இருக்கும், கை வெளிச்சமாக இருக்கும், கால் வெளிச்சமாக இருக்கும். இது மினுக்கும், மினுக்கும் ஜெலிக்கும். அந்த ஜெலிப்பை வைத்து நான் என்னுடைய உம்மத்தி இவர்கள் தான் என்று நான் கண்டுகொள்வேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு சிறப்பு. இரண்டாவது சிறப்பு, ஈமான். உது என்பது ஈமானுடைய வலிமை என்று சொல்லுகிறோம். ஈமானை உறுதிப்படுத்துவது வரும் உதுதான். உது எந்த அளவுக்கு நம்ம உதுவோடு இருக்குமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய ஈமான் உறுதியாக இருக்கும். மூன்றாவது, கபருடைய வேதனைகளிலிருந்து காப்பாற்றப்படுவான் யார் எப்பவுமே உதுவோடு இருக்கிறான். அதே போல பெரும்பாலான தண்டனைகள் கபரிலே வழங்கப்படுகின்றது. ஒலுவின் சிறுநீர் நின்று கழிக்கிறாங்களே அவங்களுக்கு தான் பெரும்பாலான தண்டனை மன்னரையில் கபரில் வழங்கப்படுகின்றது. எவ்வளோ கடுமையான எச்சரிக்கை பாருங்கள். நின்று மூத்திரம் அடிச்சிடும், நம்ம எங்கன்னா போனால் நின்று மூத்திரம் போயிடும். மூத்திரம் மேய்ஞ்சி நம்ம என்ன செய்யறதில்ல, சுத்தம் படுத்துதில்லை. அந்த மாதிரி சுத்தம் செய்யாதவர்களை தான் பெரும்பாலானவர்கள் கபரிலே தண்டிக்கப்படுகின்றார்கள். ஹதீஸ்ல வந்து அதே போல நான்காவது சிறப்பு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க சஹாபாக்களை பார்த்து, நான் உங்களுக்கு ஒரு நல்ல நற்செய்தி சொல்லட்டுமா? அலா அதுல்லக்கும் யம்ஸல்லாஹு ரூபா வயர்ஃபு தர்ஜாத், யம்ஸல்லாஹு வயர்ஃபு தர்ஜாத். நான் உங்களுக்கு நற்செய்தி சொல்கிறேன், யார் பரிபூர்ணமான முறையில் உது செய்கின்றாரோ அவர்களுடைய பாவங்களை மன்னிக்கப்படுகின்றது, அவங்களுடைய அந்தஸ்தை உயர்த்தப்படுகின்றது. இது நாலாவது சிறப்பு. அஞ்சாவது சிறப்பு, இன்ன ஷைத்தான பலிக்கும் என்னார் பவுன்னார் ஃபில்மா. நிச்சயமாக யார் உதுவோடு இருக்கின்றாரோ அவர் ஷைத்தான் ஜின்களுடைய ஊசலாத்திலிருந்து, ஜின்னுடைய சேட்டையிலிருந்து அவர்கள் பாதுகாக்கப்படுகின்றார். ஜின்னெல்லாம் தாக்காது, யாருமே ஷைத்தான் தாக்காது. யார் உதுவோடு இருக்கிறாங்களோ, உது இல்லாதவங்களுக்கு இந்த தாக்கம் ஏற்படுத்தலாம். ஆனால் உதுவோடு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி தாக்கத்தை இருந்து அல்லா தஆலா ஜின் ஷைத்தானுடைய சேட்டையிலிருந்து அல்லா தஆலா பாதுகாக்கின்றார். அவர் பாதுகாக்கப்படுகின்றார். ஆறாவது, சலும் ஹைர துனியா வல் ஆஹிரா. யார் உது செய்த பிறகு துனியாவையும் ஆகிரத்தும் இம்மை துனியாவை பற்றியும் உலகத்தை பற்றியும் மறுமை பற்றியும் யார் துவா கேட்கின்றாரோ அவங்களுடைய அனைத்து நல்ல துவாக்களையும் அல்லாஹ் தஆலா உடனே ஏற்றுக்கொள்கின்றார். ஏழாவது, உறுதிமிக்க ஈமான் கிடைக்கின்றது யார் உதுவோடு இருக்கின்றார்கள். எட்டாவது, யார் உதுவோடு தூங்குகின்றாரோ அவர்களுக்காக மலக்குமார்கள் துவா செய்கின்றார். இப்படி வருது ஹதீஸ்ல, அல்லாஹ் மக்ஃபில்லி அப்திக் ஃபஇன்னஹு மாத்தத் தாஹிரா. மலக்குமார்கள் இப்படி துவா செய்வாங்க, எல்லாம் இவனுடைய இந்த அடியானை நீ மன்னித்து விடு. என்ன சொல்ல, இவன் முதுவோடு இவன் தூங்குகின்றான். அதனால் அவன் மரணம் அடைஞ்சாலும் என்ன செய்யுது, மன்னிப்பு கிடைக்குது. அதனால் மலக்குமார்களுடைய துவா கிடைக்கிறது உதுவோடு யார் தூங்குகின்றாங்க அவர்களுக்கு. பத்தாவது, உலக ரீதியான ஏராளமான பலன்கள் உதுவின் மூலமாக இருக்கிறது. ஒன்பதாவது, மன அமைதி சாந்தி அடைகின்றது உதுவின் மூலமாக. மன அழுத்தம் குறைகின்றது உதுவோடு யார் எந்த அடியார் இருக்கிறாரோ
அவங்களுக்கு மன அழுத்தம் குறைக்கின்றது. அதுதான் உடனே கோபம், யாருன்னா கோபத்தோடு இருக்கிறாங்க, உடனே உதுசிங்க, உடனே அந்த கோபம் தனியாக. ஏன்னா எப்படி வந்து ஒரு தண்ணி நெருப்பை அணைக்கின்றதோ அதே போல் ஒரு ஒது என்பது கோபத்தை என்ன அழுத்திவிடும். ஒழு இல்லாமல் எந்த பரலான இபாதத்தையும் செய்ய முடியாது. ஒழு இல்லாமல் இப்போ என்ன செய்ய முடியாது? சிலது செய்யலாம். ஒன்று குரான் ஓத முடியாது ஒழு இல்லாத. ரெண்டாவது தொழு முடியாது. மூணாவது ஹஜ்ஜு உடைய தாவாஃப் செய்ய முடியாது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்ன செய்ய முடியாது? ஒழு இல்லாத செய்ய முடியாது. ஒழு இல்லாத செய்ய முடியுமா? முடியாது. ஆனால் சில முன்னோர்கள் என்ன செய்திருக்காங்க, எந்த அளவுக்குன்னா ஒதுவோடு காபத்துல்லா கூட ஒதுவோடு தான் பார்த்துக்கிறாங்க. ஒது இல்லாத இடத்துல காபத்துல்லா கூட பார்க்க மாட்டாங்க. அது இறை நேசங்கள். ஏன்னா ஒதுவோடு பார்த்தா அந்த நன்மை வேறு தான். அதே போல் எந்த அளவுக்குன்னு சொன்னால் ஒது இல்லாமல் ஒதுவில் யார் பேசுகின்றாரோ, உறவு செய்யக்கூடிய நேரத்தில் பேசுகின்றாரோ அவர்களுக்கு சோதனை வரும். இன்றைக்கி உம்மத்து சமூகம் வந்து மிகப்பெரிய சோதனையாக ஏன் சந்திக்குதுன்னா, உறவு நேரத்தில் அலட்சியம் என்ன செய்யணும், பேசிட்டு கிடக்கணும். உலகத்துடைய பேச்சு இந்த மாதிரி ஒரு நேரத்தில் யார் எங்கே பேசப்படுகின்றதோ அந்த சோதனைகள் அதிகமாகும். இன்றைக்கி முதல் சோதனையாக நமக்கு அதுதான். ஆகிய ஒது என்பது இதயத்தை பாதுகாக்கின்றது. இதயத்தை ஒதுவின் மூலியமாக 11வது இறைவனின் அன்பு கிடைக்கின்றது. அல்லாஹ்வின் முஹப்பத்து அன்பு யாருக்கு கிடைக்குது? ஒதுவோடு இருக்கிறவங்களுக்கு அது கிடைக்குது. அதில் இவ்வளோ விஷயங்கள் அல்லாஹ் தஆலா ஒழுவின் மூலியமாக எவ்வளோ விஷயங்களை இவ்வளோ நன்மைகள் அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். ஆகிய கண்ணியம் இருந்து அல்லாஹ்விலே ஒழு என்றது ரொம்ப அலட்சியமாக நினைக்கக்கூடாது. எந்த அளவுக்குன்னு சொன்னால், ஒழு செய்த பிறகு அல்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹு அலா குல்லி ஷைஇன் கதீர். இந்த துவாவை யார் ஓதுகிறாரோ, ஒரு துவா இருக்குது, அந்த துவாவை ஓதி அவர் துவா கேட்டால் அல்லாஹ் துவா எடுக்கிறார். மறுபடியும் அவருக்காக சொர்க்கத்துடைய 8 வாயில்களும் திறக்கப்படுகின்றது. அவர் நினைத்தால் எந்த வாயில் வழியாகவும் சொர்க்கத்தையும் செல்லலாம். இது ஒதுவுடைய சிறப்பு. அதே ஒது அலட்சியப்படுத்தினால் அவர்கள் நரகத்தை கொண்டு செல்கிறார். அதில் கேட்டதை போல் அமல் செய்வதற்கு எல்லாம் அல்லாஹ் தௌஃபீக் செய்வான். ஆமீன். வாக்கில் தான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.